போனவன் இன்னும் காணோம். மணி 11 மணி ஆகுது. அப்பா ஏய், எங்கடா போன? மணி என்ன 11 ஆகுது. ஆமா, நீ எங்கடா போன? சரி, நீ சாப்பிட்டியா? சரி, நீ சாப்பிட்டு வாப்பா. பா சாப்பாடு இருக்குப்பா, சாப்பாடு நானும் மாச கணக்கா கேட்டு பார்த்துட்டேன். ஒரு கேடிஎம் பைக் வாங்கி கொடுங்க, ஒரு கேடிஎம் பைக் வாங்கி கொடுங்க. ஏதாவது காதுல வாங்கிக்கிறீங்களா? ஏய், நம்ம வீட்டிலே தான் ஸ்கூட்டி ஒன்று இருக்குது, எக்ஸல் ஒன்று இருக்குது. அப்புறம் எதுக்குடா உனக்கு பைக் வேணும் பைக் வேணும்னு அடமா பிடிக்கிற? ஸ்கூட்டியா எக்ஸலா? ஷோ ஏப்பா, ஸ்கூட்டிலையும் எக்ஸல்லையும் போகணுமா? நானா? ஏப்பா இது கட்ட வண்டி காலம் இல்லப்பா, கம்ப்யூட்டர் காலம். ஏய், கம்ப்யூட்டரா இருந்தாலும் இந்த கைதாண்டா வேலை செய்யுது. ஆமா, கை கம்ப்யூட்டரு இந்த உனக்கு சோறு போடுமா? அப்பா என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கேடிஎம் பைக்குன்னு புல்லட்னு விதவிதமா போறானுங்க. நான் எக்ஸல்லையும் ஸ்கூட்டிலையும் போனா இந்த வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட்ல என்னை எவனா மதிப்பானாப்பா, என்ன கூட எவனா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோனாப்பா. ஏய், அவன் பார்த்துட்டு போய் போறான். உன் அளவுக்கு தான் நீ சட்டையை தைச்சு போடணும். பா என் அளவுக்கு தான் நான் சட்டை தைச்சு போடுறேன், அதே மாதிரி என் விருப்பத்துக்கு தான் நான் பைக்கு கேட்கறேன். ஐயா, பஞ்சாயத்துக்கு நேரமாகுது, புறப்படலாங்களா? சரி வா, நம்ம போயிட்டு வரலாம். சரி. அப்பா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம நீங்க வாங்கல போறீங்க? ஏய், இப்ப யோசனை பண்ணி நான் சொல்றேன். நான் அந்த நாயத்தை போய் முடிச்சுட்டு வந்து உடனே நான் பேசுறேன். என்னப்பா இவரு வீட்டுல இருக்கிற பைசையில வேற தீர்க்க முடியலையா, இதுல வேற ஊர்ல இருக்கிற பைசல் பூரா தீர்க்கிறாராம். பிள்ளைங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கறது தான் பெத்தவங்களோட கடமை. நானும் பைக் வாங்கி கொடுங்க பைக் வாங்கி கொடுங்க காலில் விழாத கொடுமையா கேட்கிறேன். எப்பதான் பிள்ளைங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாங்களோ? என்னடா லைஃப் இது? ச்சே, என்ன லைஃப்? போனா போனா டைம் ஆயிடுச்சு, ஆபீஸ்க்கு வேற டைம் ஆச்சு. என்னதான் பண்ற? என்னங்க, இன்னைக்கு தான் நம்ம பிள்ளைங்கள ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட போறோம். இன்னைக்காவது நீங்க இங்க கூட வரலாம்ல? நான் அர்ஜென்ட்டா இன்னைக்கு டைமுக்கு மீட்டிங் போகணும். ஆபீஸ் மீட்டிங், அர்ஜென்ட் மீட்டிங், கம்பல்சரி போய் அட்டன் பண்ணுமா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் பிள்ளைங்களை ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு வந்துருங்களேன். சரிங்க, நானும் மாமாவை கூட்டிட்டு போயிடுறேன். ஹாஸ்டலுக்கு கட்ட வேண்டிய பணம் இன்னும் பாக்கி இருக்கு. ஏம்மா, பணம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா? நீ முதல்ல பொண்ணுங்களை கூட்டிட்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு வாங்க. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க லேட் ஆகுது, நீங்களும் கிளம்புங்க. சரிம்மா, டைம் ஆச்சுமா. ஆட்டின் 7க்கு பதில டைமண்ட் ஆட்டின் அடிச்சிருச்சா? 5 லட்சம் போச்சே. சரி பார்க்கலாம். 5 லட்சம் போச்சே, ஒரு டைமண்ட் ஆட்டின் மாத்தி அடிச்சிருந்தா பார்க்கலாம். வந்துட்டீங்களா? இந்தாங்க, இதுல இந்த மாசத்துக்கு தேவையான மளிகை பொருள்லாம் லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன். நீங்க வந்து சாப்பிட்டு இத சீக்கிரம் வாங்கிட்டு வந்து கொடுங்க. என்னது லிஸ்டா? அரிசி, பருப்பு, எண்ணெய், டீ தூள், சர்க்கரை. ஏமா இத்தனை பக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிற? இதுக்கெல்லாம் காசு ஏமான் இருக்கு? என்னது, இந்த மாசம் சம்பளம் வாங்கி இருப்பீங்களே, அது எங்க போச்சு? சம்பளம் இல்லைங்க. சம்பளம் வாங்கினா அந்த சம்பளத்தை ரம்மியில தோத்துட்டோமா? என்னது, ரம்மியில தோத்துட்டீங்களா? ஏங்க ஏங்க ஏன் இப்படி பண்றீங்க? இப்படி இப்படி ஆன்லைன்ல ரம்மி விளையாண்டு எத்தனை குடும்பம் சீரழிச்சிட்டு இருக்கு. அது ஏங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? நம்ம பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டணும்.
ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுக்கணும், அவங்களுக்கு நோட்டு புக்கெல்லாம் வாங்கணும், வீட்டு மளிகை சாமான் வாங்கணும். இத்தனை இருந்து தெரிஞ்சும் இப்படி ரம்மில தோத்துட்டேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? ஆமா, தோத்துட்டேன் தான். என்கிட்ட இருக்கிற காசுல பண்ண விஷயத்த சாரிம்மா. சாரி சாரின்னு சொன்னா எல்லாம் சரியா போயிடுமா? ஏமா நானு இதுக்கேமா இப்படி பேசிட்டு இருக்க? நீ இன்னும் கண்டிப்பா நான் ஒரு நாளைக்கு ஜெயிப்பேன். ஜெயிக்கிறப்ப இதை பத்தி பேசலாம். ஜெயிப்பீங்களா? இப்படிதான் ஒவ்வொருத்தரும் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன்னு அவ குடும்பத்தையே நடுத்தரில் கொண்டு வந்து நிறுத்திடுறா. அது ஏங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஏமா இப்ப நீ இப்ப என்ன பண்ணுகிற? இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை நிறுத்துங்கன்னு சொல்றேன். ஏன் ஆன்லைன் சூதாட்டத்தை நிறுத்த சொல்ற? நீ யாராவது ஜெயிச்சவங்க பல பேர் இருக்கிறான். நான் சொன்ன கேளுங்க, கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு இந்த சூதாட்டத்தை விட்டுருங்க. இதனால நம்ம குடும்பமே அழிஞ்சு போயிடும். ஒன்ன கூட விட்டுருவேன். ஏன் எங்க அப்பாவை கூட விட்டுருவேன். எனக்கு பிறந்த குழந்தைகளை கூட விட்டுருவேன். ஆனா இந்த ஆன்லைன் ரம்மிய என்னால விட முடியாது. ஆமாங்க, நீங்க மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஆன்லைன்ல சூதாடுற ஒருத்தனாலையும் அதை விட முடியாது. ஏன்னா அது பழப்பழம் மாதிரி பார்க்க இனிப்பா இருக்கும். அது ஒரு பிசின், அது தொட்டுட்டா அது கையை விட்டு போகாது. அந்த சனியை விட்டு வலிங்க. நம்ம பிள்ளைகளுக்காவது பாருங்க. ஏண்டே நான் உன்கிட்ட எது சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க போறதில்ல. சரி போடு. போனா நான் இருக்கிறேன்மா, நான் இருக்கிறேன். இந்த கவர்ல 6000 வச்சிருக்கிறேன். இந்த மாசம் பார்த்து ஏற்பாடு பண்ணுப்பா. மாமா, உங்களுக்கு 70 வயசு ஆகுது. மழையிலயும் பொடியிலயும் கொசுக்கடியிலயும் போய் வாட்ச்மேன் வேலை பார்த்து எப்படி இந்த குடும்பத்தை காப்பாத்தனோட படுத்து கொண்டு வந்து கொடுக்குறீங்களே, அதோட வழிய வேதனையே மாமா உங்க பையனுக்கு தெரியல. என்னைக்காச்சும் மாறுவாருன்னு நானும், அவன் திருந்திருவானு நீங்களும். என் பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன ஆகுன்னு தெரியலையே மாமா. நீ ஏம்மா அழுகுற? அவனை பெத்த கொடுமைக்கு நான் தான் அழுகணும். மாமா, நீங்க அழாதீங்க மாமா. உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நானும் என் பிள்ளைங்களும் அனாதையா ஆயிடணும். வாங்க மாமா, வாங்க. போய் சாப்பிடுமா, எனக்கு பசி இல்லப்பா, பசி இல்லை. டேய் டேய் டேய், ஏன்டா இப்படி குடிச்சிட்டு வர? போதையில தான் வரேன். மனுஷன் எது குடிக்கிறான்? கவலையை மறந்து குடிக்கிறான். ஒரு சில பேர் மனக்கவலையை மறக்க குடிக்கிறான். ஒரு சில பேர் காதல் கவலையை மறக்க குடிக்கிறான். எனக்கு பல கவலை, நான் குடிக்கிறேன். ஏன்டா இப்ப தடுமாறிட்டு வர? நான் கேட்டது நீ வாங்கி கொடுத்தா நான் ஏன் தடுமாறி போறேன்? எத்தனை தடவை கேட்கிறேன், ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும். நீ காதல வாங்குறீங்களா? இப்ப குடிச்சிட்டு வந்துட்டு மட்டும் பெரிய வசனம் பேசுறீங்க. அதுக்காக நீ இப்படி குடிச்சுட்டு வருவாயா? ஆமா, குடிச்சிட்டு தான் வருவேன். டாஸ்மார்க் எதுக்கே திறந்து வச்சிருக்காங்க? என்ன மாதிரி இளைஞர்களுக்கு தான் திறந்து வச்சிருக்காங்க. ஏய், ஏன்டா இப்படி குடிச்சு உன் உடம்ப வீணாக்கிக்கிற? கெட்டுட்டு போகுது. உன் சொத்தை அழிக்கிறதுல அதனாலதான் நான் குடிச்சிட்டு இருக்கிறேன். சரி, இப்ப அந்த வண்டி வாங்கி கொடுத்தா உனக்கு என்ன பெரிய மனசு பெருசாயிடுமா? ஆமா, எனக்கு கௌரவம் வந்துடும். வாங்கி கொடுக்கலன்னா உனக்கு கௌரவம் குறைஞ்சு போயிடுமா? அப்ப
அப்ப அந்த பைக் வாங்கி கொடுத்தா உனக்கு பெருமையா இருக்குமா? ஆமாயா, பெருமையா தான் இருக்கும். பெருசா சம்பாரிச்ச சொத்தை அப்புறம் எதுக்கு என்ன பெத்த? சூர்யா, என்னடா பெத்தவங்கள இப்படி நானும் எவ்வளவு மாசமா இவர்கிட்ட ஒரு கேடிஎம் பைக் வாங்கி கொடுங்க, ஒரு கேடிஎம் பைக் வாங்கி கொடுங்க, காலில் உள்ள கொடுமை கேட்கறேன்டா. காதிலே வாங்கி கொடுக்க மாட்டாரா? வெறும் கஞ்சனா இருக்காரா? காசு செலவாகணும் அவ்வளவு பயப்படுறாரு. வீட்டில் இருக்கிற ஸ்கூட்டியும் எக்ஸலும் எடுத்துட்டு போடாங்கிறாரு. ஸ்கூட்டியில் எக்ஸல்லையும் போனா பசங்க பார்த்து என்ன நினைப்பானுங்க? இப்ப வர பைக்ல சோகா சொல்லுற பொம்மை மாதிரிடா. பசங்க குனிஞ்சிட்டு ஓட்டுறானுங்க, படுத்துக்கிட்டே போறானுங்க. டேய், இப்ப அதுதான்டா பேசணும், அதுதான்டா மாடலு. அதுல போனாதான்டா கௌரவம்னு நினைக்கிறானுங்க பசங்க. இல்லன்னா என்ன ஒதுக்கி வச்சிடறானுங்கடா. ஏய் சூர்யா, ஒருத்தன் விமானத்துல போவான், ஒருத்தன் கார்ல போவான். அதே மாதிரி நாம போக முடியுமாடா? டேய், நான் என்ன விமானம் வாங்கி கொடுங்க, கார் வாங்கி கொடுங்கடா கேட்டேன். அட்லீஸ்ட் ஒரே ஒரு கேடிஎம் பைக் வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். அதை கூட வாங்கி கொடுக்க முடியல இவரால. ஐயா, சொல்றது தப்பா நினைக்காதீங்க. சூர்யாவுக்கு ஒரு பைக்கு தான் வாங்கி கொடுத்தலாமே. பார்க்கலாம். எல்லாம் பெத்தவங்களை மனச நோகடிக்கிற பிள்ளைங்க வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. டேய், நான் ஓட்டப்பந்தயத்துல கோல்டு மெடல் நிறைய வாங்கியிருக்கேன்டா. ஸ்டேட்டு சென்ட்ரல்னு பல பரிசு வாங்கியிருக்கிறேன். ஏன் எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? ஒரு பைக் வாங்கி அது ரேஸ்ல கலந்துக்கிட்டு அதுலயும் ஒரு பரிசு வாங்கணும்னு. அதை ஏன்டா இவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? ஐயா, சூர்யா கலந்துகிட்ட போட்டியில எல்லாமே மெடல் தான் வாங்குவான். அவன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பைக் வாங்கி கொடுத்தா ரேஸ்லயும் பைக் ரேஸ்லயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவான். நீங்க வாங்கி கொடுத்துருங்களேன். முரளி, சரி யோசனை பண்ணி நான் முடிவு பண்றேன். நான் போயிட்டு வரேன்பா. ஏய் முரளி, பெருசு என்ன பேச்சு பேசிட்டு போகுது பாத்தியாடா? ஏய் சூர்யா, அவர் வயசுக்கு நாம வந்தாலும் நம்ம பிள்ளைங்களும் அப்படிதாடா பேசும். ஏன்டா பெத்தவங்கள இப்படி கேவலமா பேசுற? பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்கறத வாங்கி கொடுக்கறதாண்டா பெத்தவங்களோட கடமை. அதை ஏன்டா இவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? எனக்கு கோவம் வருமா வராதா? சரிடா, கோவப்படாத. நான் அப்பா கிட்ட நான் பேசுறேன். சரி போலாமா? என்னமோ நீ சொல்ற. சரி வாடா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு துணியெல்லாம் இப்படி கழிச்சு போட்டுட்டு இருக்கீங்க? அப்படி அங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க? என்னங்க, உங்களை தான் கேக்குறேன். நான் கேட்கறது உங்க காதுல விழலையா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னத்த புதையல் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கேன்டி. பணத்தை எடுத்தீங்களா? பணத்தை எடுத்துட்டு எங்க போறீங்க? ஆமாண்டி, இந்த பணம் உனக்கு எதிரி மாமா கொடுத்தாரு. இந்த வீட்டு செலவுக்காக மாசம் பூரா கஷ்டப்பட்ட அந்த பணத்தை கொடுத்தாரு. இத வச்சுதா இந்த மாசத்துல எல்லா செலவும் பார்க்கணும். பணத்தை கொடுத்துட்டு நீங்க எங்கேயோ போங்க. பணத்தை கொடுங்க. தர முடியாது. இல்ல, உங்களை போக விட மாட்டேன். பணத்தை கொடுங்க. முடியாது. நான் ஆன்லைன்ல ஜெயிச்சே ஆகணும். ஐயோ, பாரு, இந்த ஆன்லைன்ல சூதாட்டம். இதனால எத்தனை குடும்பங்கள் நாசமா போயிருக்கு, எத்தனை பேர் உயிரை விட்டுருக்காங்க தெரியுமா? ஏங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு நம்பர், ஒரே நம்பர் ஒண்ணு மாறி போச்சு. ஒண்ணு அடிச்சிட்டு 5 லட்சம். ஒன்ன மாதிரி இது மாதிரி 10 லட்சம் சம்பாதிச்சிருக்காண்டே. ஐயோ, நான் சொன்னா கேளுங்க. இது நம்ம குடும்பத்தையே அழிச்சிடும். தயவு செஞ்சு இந்த சூதாட்டத்தை விட்டுருங்க. பணத்தை திருப்பி கொடுங்க. கொடுக்க மாட்டேங்க. உங்களை விட மாட்டேன். வழிய விடு. நான் போய் அவன் விடுறேன். என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
பிள்ளைங்க சொல்றது தான் அப்பனுங்க கேட்கறதா இருக்குது. என்ன பண்றது? ஐயா, ஏன் தனியா பேசிட்டு இருக்கீங்க? வா முரளி, மனக்கவலையோட இருக்கீங்க? வா முரளி, வா வா. நானே உன்னை பார்க்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது என்னமோ நீயே வந்துட்ட. ஐயா, புரியும்படி சொல்லுங்க. நான் என்னால முடிஞ்ச உதவிய நான் செய்யறேன். என்ன முரளி பண்றது? எல்லாம் என்னுடைய ஆண்டனுடைய செயல். முரளி, சூர்யா சொன்ன மாதிரி பைக்கு ஆர்டர் பண்ணிட்டேன். பாரு, உடனே வந்துடும். ஐயா, வண்டிய வெளியே நிறுத்தியிருக்கேன், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. சரி கொடுங்க, கையெழுத்து போடுறேன். ஐயா, சாவி. ஐயா, சூர்யா அந்த பைக்கை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. அவ என்ன ஆனந்தமா இப்ப ஓடி வருவான் பாரு. அப்பா, என்னப்பா புதுசா வெளியில பைக்லாம் நிக்குது? வர்ற பேர்கிட்ட பைக் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கிறேன் பாரு. தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். டேய், அப்பா நம்ம கேட்ட மாதிரியே பைக் வாங்கி கொடுத்துட்டாரா? சரிடா, ரொம்ப சந்தோஷம். சூர்யா, சூர்யா, ஆனா நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு நான் பைக் வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா நான் ஆசைப்பட்டதை நீயே சொல்லுங்கப்பா, என்ன சொல்லுங்க, நான் செய்யறேன். எப்பா சொல்லுங்கப்பா, வண்டி எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. நீ எது சொன்னாலும் நான் கேட்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறேன். சொல்லுங்கப்பா, வண்டியில போகும்போது எப்படி போகணும் எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க, எல்லாம் மறந்துட்டீங்களா? முரளி, சூர்யா, நீ வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போது வேகமா போகக்கூடாது. இந்த சாகசம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு வந்து ஜாக்கிரதையா போகணும்பா. அதுக்கு தான்பா சொல்றேன். அப்பா சொல்லு முரளி. டேய் சூர்யா, அப்பா சொல்றது உனக்கு மட்டும் இல்லடா, இங்க பைக் ஓட்டுறவங்க எல்லாத்துக்கும் தான். ஏன்னா நம்ம பைக் ஓட்டும் போது நமக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு பொறுமையா போகணும். என்னடா, பார்த்து நிதானமா ஓட்டணும்டா. டேய், நான் ஓட்டப்பந்தயத்தில் கோல்டு மெடல் வாங்கினோம்டா. பைக்ல 100ல போனாலும் சரி, 120ல போனாலும் சரி, அது எப்படி கண்ட்ரோல் பண்ணு எனக்கு தெரியும்டா. ஏன்டா அப்பாவும் நீ சேர்ந்து என்ன குழப்புறீங்க? டேய் சூர்யா, ஒரு பேச்சுக்கு தான் கேக்குறேன். நீ 100 120 போகும்போது எதிர்பாராத விதமா ஆடோ மாடோ நாயோ ஏன் மனுஷனே வந்தானா நீ என்னடா பண்ணுவ? இப்ப உள்ள இந்த பசங்க ஓட்டுற பைக்ல தான்டா ரோட்ல அதிகமா ஆக்சிடென்ட் ஆகுது. ஏன்டா உன் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையாடா? இப்பதான் பைக் வாங்கி கொடுத்துருக்காரு, அதுக்குள்ள நான் அவர்கிட்ட 1008 போராட்டம் பண்ணி பைக் வாங்கினேன். என்னடா நான் ஓட்டிட்டு போறவனுக்கு அது எப்படி கண்ட்ரோல் பண்ண எனக்கு தெரியாதாடா? அப்பா, நான் பைக் எடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சூர்யா, முரளி இப்ப சொல்றது உனக்கு தப்பா தான் தெரியும். ஆனா அதனால நீங்க கொஞ்சம் மெதுவா போயிட்டு வந்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் நல்லதுப்பா. கண்டிப்பா நான் மெதுவா தான்ப்பா போவேன். உங்க பேச்ச நினைக்கா தட்டுறீங்கன்னா. சரி சூர்யா, போயிட்டு வாப்பா. சரிப்பா, வரம்பா. அப்பா, சூர்யா நல்ல ஒரு டேலண்டானவ, மெதுவா தான் ஓட்டுவான். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. என்ன, வாங்க போலாம். டேய் ஆனந்த், இன்னும் ஒரு மாதிரியா இருக்கிற? ஒன்றும் இல்லைடா, அமௌண்ட் எல்லாம் கொஞ்சம் ஆன்லைனில் தோத்துட்டேன்டா. அதான் வீட்டுக்கு போனா வேறையா என்ன சொல்லுவானே தெரியலடா. அதான் யோசிச்சுட்டு நிற்கிறேன்டா. டேய், நீ என்ன நினைக்கிறன்னு தெரியுது. பணம் கேட்கிற, ஆன்லைன் ரம்மியில தோத்துட்டேன், பணம் இருந்தா கூட அதான் நினைக்கிற. ப்ளீஸ்டா, ப்ளீஸ், இந்த ஒரு தடவை கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றா ப்ளீஸ்டா. உன் கைய காலா நினைச்சுக்கிறேன்டா. டேய் ஆனந்த், உனக்கு எதுக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ணுவோம்டா. ஆனா இந்த பாலா போன ரம்மி ஆடுறல, அதுக்கும் குடிக்கிறதுக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன்டா. ப்ளீஸ்டா. டே ஆனந்த், இந்த ஒரு டைம்டா. முரளி ப்ளீஸ்டா, ஒரு டைம்டா ஹெல்ப் பண்றா. ஆனந்த், வீட்டுக்கு வா போலாம். உன் மனைவி சொன்னா நான் பணம் தரேன். என்னது?
என் பொண்டாட்டி சொன்னாதான் பணம் தருவியா நீயே? சரி, நமக்கு எப்படி கிடைச்சா என்ன? நமக்கு தேவை பணம். அது அவகிட்ட சொல்லி வந்தா என்ன, இவன் சொன்னா என்ன? நமக்கு பணம் கிடைச்சா நமக்கு போதும்ல. சரி வாடா போலாம். ஐயா என்ன தனியா ரொம்ப யோசனையா இருக்கீங்க? சூர்யா போனான், 1 மணி நேரம் ஆகுது. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். அதனால தான் முரளி. ஐயா, சூர்யாவுக்கு மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் எனக்கு புரியுது. ஆனா உங்க பாசத்தையும் அன்பையும் சூர்யா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. சூர்யா மட்டும் இல்லை முரளி, இந்த காலத்து பசங்க 15 வயசு 16 வயசு ஆனாவே தண்ணி போடுறானுங்க. கஞ்சா சாராயம் போதைன்னு போட்டுக்கிட்டு அவனுங்களும் தடுமாறி தள்ளாடி அவன் வாழ்க்கையும் அழிச்சுக்கிறானுங்க, பெத்தவங்களையும் அழிச்சிட்டு போயிடுறானுங்க. என்ன முரளி பண்றது? ஐயா, நாம ஆதங்கப்பட்டு என்ன பண்றது? பசங்க பட்டாதான் புத்தி வருதுன்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. அவனுவ அப்படிதான் நடக்கிறானுவ. சரிங்கய்யா, வாங்க நம்ம போலாம். தண்ணி 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 ஐயோ தண்ணி அம்மா தண்ணி வெள்ளுவாய பூக்களே எரடுத்தும் பார்க்கலையே ஆளால ஒன்றிருப்பு கொத்துதையா கொல்லையில வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் அம்மா சார் போட்டோ எடுக்கிறீங்க. தண்ணி கொடுங்க சார், தண்ணி கொடுங்க சார், சார் தண்ணி கொடுங்க சார், சார் போட்டோ எடுக்கிறீங்க. தண்ணி கொடுங்க தண்ணி. ஐயோ காலு, ஐயோ காலை சார், நான் ஓட முடியாது சார். காலு எடுத்தும் பார்க்கலையே ஆளால ஒன்றிருப்பு கொத்துதையா அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா கொல்லையில வாழையல சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. ஆம்புலன்ஸ் சார். என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? ரமேஷ், எல்லாத்தையும் தோத்துட்டீங்களா? இனிமே தோக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. போய் கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போனா சரிம்மா வாங்க. எனக்கு பசி அதிகமாக இருக்குங்க, கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கமா? சரிங்க. என்னங்க சாப்பாடு இன்னும் செய்ய ஆரம்பிக்கல. காஃபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சமைச்சிருவேன். முதல்ல காஃபி குடிங்க. சரிம்மா சரிம்மா கொண்டு வாங்க. என்னதுக்கு கிடைச்சிருச்சு? குணா, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பில்ல. இங்க தாலி கட்டின நாள்ல இருந்து நீங்க சொல்றது எனக்கு கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்க. போனா, நீ என் பொண்டாட்டிமா, நான் என்ன கேட்டாலும் தருவியாம்மா? சொல்லுங்க. போனா, இந்த தாலிய என்னங்க என்ன பேசுறீங்க? நீங்க விடுங்க தாலிய, விடுங்கன்னு சொல்றல. ஏம்மா? இங்க போறங்க, நான் சொல்றத கேளுங்க. புருஷன் உயிரோட இருக்கும் போதே தாலியத்தான்
வேணும் வேற. தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏமா தாலி அறுத்த அந்த தாலியை கொடுத்ததே நான் தான்மா. உனக்கு அந்த தாலியை கொடுத்ததே நான் தானே. இந்த மாதிரி இப்ப ஜெயிச்சா இது மாதிரி என்னம்மா பல சவர நகைகளை வாங்கி போடலாமா உனக்கு? ஏமா இல்ல. கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவோம்மா. இந்த தடவை வேண்டாம். கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவோம்மா. தயவு செஞ்சு. ஜெயிச்சிருவோம்மா. இங்க பாருங்க, ஜெயிச்சிருவோம்மா. இத்தனை நாள் நீங்க செஞ்ச அக்கிரமத்தை எல்லாத்தையும் நான் தாக்கிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு தாலியை விட்டு. ஒரு பொண்ணுக்கு வேலையே தாலிதான். அந்த வேலி போட்டதே நான் தான்மா உனக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு எடுத்து கும்பிட்டு கேக்குறேன். தயவு செஞ்சு தாலியை விட்டுருங்க. இல்லம்மா. நான் மட்டும் இல்ல, எந்த பொண்ணுமே தாலியை தர மாட்டேன். ஏமா இந்த தெய்வம் தெய்வங்கிறீங்க புருஷன். எல்லா புருஷனும் தன்னுடைய பொண்டாட்டிக்கு தெய்வங்கிறீங்க. அந்த தெய்வமே கேட்டா கொடுத்துருணும்லம்மா. எதா இருந்தாலும் கொடுங்கம்மா. சொன்ன கேளுங்க. வேண்டாங்க, விடுங்க விடுங்க. விட்டுருங்க. நான் ஜெயிக்க போறேன். ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கேன். இத்தனை தடவை தோத்துருக்கலாம். நான் ஜெயிச்சே தீர வேண்டி. ஜெயிச்சே தீருவேன். ஜெயிச்சுவேன். ஜெயிக்கிறதுக்காக பிறந்த மாட்டேன். கடவுளே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இனிமே என் பேர பிள்ளைகளை நான் இங்க எப்படி காப்பாத்துவேன்? அம்மா போனா காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் மாமா சாப்பிடுங்க, மாமா சாப்பிடுங்க. இனிமேல் யாருமா என்ன மாமான்னு கூப்பிடுவா? என் பேர பிள்ளைங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? போனா போனா ஒரே ஒரு தடவை மாமான்னு கூப்பிடுவேன். கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? ஏன் ஆன்லைன் ரம்மி சூதாட்டமே, நீ என்னைக்கு ஒழியுவேன், என்னைக்கு ஒழியுவேன்? என் குடும்பத்துக்கு நேர்ந்த மாதிரி வேத்த குடும்பத்துக்கு நேரவே கூடாது. மகானே, எங்கப்பா போயிட்டு ஆனந்த்? நிலைமையில கூட ஆனந்தம் இல்லையே. கல்லு மனசு ஆயிடுச்சு அவனுக்கு. அவனுக்கு பணம் தான் தேவை, ஆன்லைன் ரம்மி தான் வேணும்னு சொல்லி நினைச்சிட்டு உன்னை பிணமாக்கிட்டு போயிட்டானே. கடவுளே, போச்சு போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. தாயிற் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு எங்க அப்பா படிச்சு படிச்சு சொன்னாரு. அப்ப நான் கேட்கலையே. பைக்கு வேணும் பைக்கு வேணும் அடம் பிடிச்சு இப்படி என் வாழ்க்கையே அழைச்சிக்கிட்டேன். ஓட்ட பந்தயத்துல சிங்கம் மாதிரி புலி மாதிரி ஓடிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எலி மாதிரி ஆயிட்டேன். பெத்தவங்க பேச்ச
கேட்காதவங்களுக்குலாம் என்ன மாதிரி இருக்கிறவன் ஒரு பாடமா இருப்பான். எங்க அப்பா படிச்சு படிச்சு சொன்னார், "டேய், பெரிய வண்டி வேண்டாம், நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் வண்டி ஓட்டிக்கிட்டான்னு சொன்னார்." நான் மத்த பசங்க அப்படி போறா இப்படி போறான்னு ஆசைப்பட்டு கேட்டு அவரையும் கஷ்டப்படுத்தி என் வாழ்க்கையே அழிச்சுக்கிட்டு இப்ப நிர்கதியா நிக்கிறேன்னு பெத்தவங்க பேச்ச கேட்கலனா என் நிலைமை தானா என் முரளி பாத்தியடா, என் நிலைமைய பாத்தியாடா. என்னடா பண்றது? சாகசம் செய்யறேன்னு இப்படி சாஞ்சே போட்டியடா. சாஞ்சே போட்டியடா. புரியா? முரளி என் அவனுடைய நிலைமையை பார்த்தியா? என் அவனுடைய நிலைமையை பார்த்தியா முரளி? கலங்காதப்பா. அனுபவப்பட்ட நீங்களே எப்படி கலங்கலாம்? இப்ப பட்டம் வரமாட்டமோ, பழுந்தடைத ஓடாட்டம் வீடாட்டமோ, இப்படி மலையாட்டம் இருந்த என் மகன் முரளி அவனை பார்க்க முடியல. அழாதீங்க. பெருமா இருக்கிற நீங்க பணவடிஞ்சு போனா யாருப்பா ஆறுதல் சொல்றது? நாம தான் சொல்லணும். அவன் போஸ்ட் அவனுடைய கேடையும் வாங்கிட்டு வந்தான். விளையாட்டுல என்னென்னமோ விளையாட்டுல ஓடி ஆடி வந்தான். அதெல்லாம் பார்க்கும்போது என் மனசு எப்படி இருந்தது? இப்படி வந்து நிற்கிறானே முரளி. சூர்யா சூர்யா சொன்னண்டா அவனுக்கு எத்தனை முறைடா சொன்ன. நம்ம வீட்டுல 5-6 ஸ்கூட்டி இருந்தது, எக்ஸல் இருந்தது. அதுல போடான்னு பல முறை சொன்னேன். கேட்டியா? எல்லா பசங்களும் பெரிய ஸ்கூட்டியில போறானுன்னு சொன்னியேடா. இப்ப உன்னுடைய நிலைமையை பார்த்தா எப்படிடா இருக்குது? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. பெத்தவங்க பேச்ச கேட்காம தலைதெறிக்க வண்டி ஓட்டவனுக்கலாம் நான் ஒரு பாடம் ஆயிட்டேன். அவன் நானும் வேகமா போய் எதிர வரவங்களையும் வேகமா மோதி என் குடும்பத்தையே அழிச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தையே அழிச்சுக்கிட்டு இப்படி நான் நிர்கதியா உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறேனப்பா. தயவு செய்து உங்களை காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செய்து வண்டியில வேகமா போகும்போது நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, நமக்குன்னு பிள்ளைங்க இருக்கிறாங்க, நமக்குன்னு தாய் தாப்பங்க இருக்காங்கன்னு நினைச்சு பொறுமையா வண்டி ஓட்டிட்டு போனா என் நிலைமை வராது. முரளி, என் நிலைமை வராது. எவ்வளவோ சொன்னா பொறுமையா போன்னு. நீ அது புரிஞ்சுக்கவே இல்லடா. இன்னைக்கு எவ்வளவு நம்ம குடும்பம் அப்பா எவ்வளவு வேலை போடுறாரு பாரு. டேய், இதெல்லாம் பாக்குறவங்களுக்கு ஒரு பாடமா இருக்குடா. கண்டிப்பா பாடமா இருப்பேன்டா. என்னடா ஓட்டப்பந்தயத்துல பல மெடல் வாங்கினேன் நானு. இப்ப என்னால நிக்க கூட முடியலடா முரளி, நிக்க கூட முடியல. என் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சுடா, என் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சுடா. கவலைப்படாதா, நான் இருக்கேன்டா, அப்பா இருக்கிறடா, நீ எதுக்கு கவலைப்படாதா? வா, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சூர்யா, இப்ப நீ அழுது என்ன பண்றது? கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரத்தை செஞ்சு நீ என்னடப்பா பண்றது? சரி, இதெல்லாம் இந்த ஆண்டவனுடைய சோதனை, என்ன பண்றது? சரிப்பா, வாப்பா போலாம். ஒரு ஆறுதலுக்காக அவர் கோயிலுக்கு போயிட்டு வரும்.
அன்னைக்கு ஜெயிச்சுட்டு தெரியுமா? ஜெயிச்சிட்டேன் 5 லட்சம் 5 லட்சம் ஜெயிச்சிட்டேன். 5 லட்சம் ஜெயிச்சிட்டேன். 5 லட்சம் 5 லட்சம் 5 கோடி 5 கோடி 5 லட்சம் இல்ல 5 லட்சம் இல்ல 5 கோடி கோடி 5 கோடி 5 கோடி 5 கோடி 5 கோடி 10 கோடி வந்துருச்சு 10 கோடி 10 கோடி 10 கோடி எங்க வீட்டுல யாரும் காணோம். ஆனந்தம் காணோம். பூனாவையும் காணுமே. எங்க போயிருப்பாங்க? முரளி முரளி ஏன் அழுவுறீங்க? என்னாச்சு? ஐயா சொல்லுங்க. என்னாச்சு? என் மருமக போனா செத்து போச்சப்பா. ஐயா, என்னையா சொல்றீங்க? செத்து போச்சப்பா. பூனா, ஐயா, பூனா, பூனா, செத்துருச்சா? ஐயோ, எப்படிங்க ஆச்சு? முரளி ஆனந்தம் வந்தான், பணம் கேட்டான். போனா என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னதுப்பா. காபி கொடுத்தது போனா. காபி குடிச்சிட்டு போகும்போது போனா கழுத்த தாலியை பண்ணி குடிக்கிறது தான். போனா எவ்வளவோ போராடுதப்பா. ஒரு பொண்ணுக்கு தாலி தான் வேலின்னு அவன் புரியாத போயிட்டான்ப்பா. புரியாத போயிட்டான். போனா எவ்வளவோ சொல்லுதுப்பா. எவ்வளவோ சொல்லுது. அவன் கேட்காம தாலி பிடிக்கிட்டு போனான். காலை பிடிச்சி கையை பிடிச்சி கெஞ்சினானா. ஐயோ, வந்து பார்க்கும்போது உன் மண்டியில மரணம் என்ன கொடுமை. மரணிப்பது செத்து போச்சப்பா. உயிரோட இருக்கிறேன். எவ்வளவோ சொன்னேன். டேய், இதே மாதிரிதான் என் நண்பன் மாதிரி ஆயிட்டானா அந்த ஆண்டல் ரம்யால. எத்தனை குடும்பம் செத்து போச்சுடான்னு எவ்வளவோ எடுத்து சொன்னடா. கடைசியா உனக்கே அந்த நிலைமை வந்துருச்சாடா. புரிஞ்சிக்காம இப்படி ஆயிட்டியாடா. புரிஞ்சிக்காம இப்படி ஆயிட்டியாடா. டேய் இப்ப டேய் ஆனந்து பாரா பிள்ளைங்களா எவ்வளவு யாரா பாத்துக்கோ. பிள்ளைங்களா யாரா பாத்துக்கோ. பிள்ளைங்கள பாருடா. இனி கூடு மாறி இருந்த நம்ம குடும்பம் இந்த சீதானத்தால குழஞ்சு போச்சுடா. குழஞ்சு போச்சுடா. அப்பா கூப்பிடு. ஆனந்து முரளி யாரிட்ட சாபமோ ஆண்டவன் கொடுத்த தண்டனையோ தெரியலம்மா. இருக்கு நாம தான் பார்க்கணும். பிள்ளைகளை கூட்டிட்டு நீங்க வீட்டுக்கு போய்ப்பா.
ஆனந்த மனநல ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு ஏற்பாடு பண்றேன். ரம்மியே, சூதாட்டக்காரங்களே, தயவு செஞ்சு சொல்றேன், உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். செல்லுல ரம்மி ஆடுறவங்க அந்த விட்டுடுங்கப்பா. உங்களுக்கு பொண்டாட்டி இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, குடும்பம் இருக்குது, பெத்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்கிறாங்க. என் பிள்ளைங்க ஆடாத ஆன மாதிரி உங்க பிள்ளைங்களும் ஆடாதே ஆகக்கூடாதப்பா. என் மகனை பார்த்தீங்களா எப்படி பைத்தியமா பிடிக்க போய் இந்த ஆன்லைன் ரம்மியாட பைத்தியமா பிடிக்க போய் கெஞ்சிக்கிறப்பா. தயவு செஞ்சு யாரும் சூதாடாதீங்க, சூதாட்டத்துக்கு போவாதீங்க. என் பேர பிள்ளைங்க ஆனாதே நிக்கிற மாதிரி நீங்களும் நிக்க கூடாது, உங்க பிள்ளைங்க நிக்க கூடாதப்பா. ஐயா கால் எடுத்து கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு விட்டுருங்கப்பா. நான் இருக்கிறேம்மா, சித்தப்பா சித்தப்பா மாதிரி அனாதை இல்லைம்மா, அனாதை இல்லை. இந்த கட்டாக்கு உயிரிழந்த வரைக்கும், புரணி உயிரிழந்த வரைக்கும் இன்னைக்கு அனாதை இல்லப்பா, அனாதை இல்லப்பா. கண்ணுங்களா, நீ கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நீங்க எப்பயும் போல நல்லா படிங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். கண்ணுங்களா, எதுக்கு கவலைப்படக்கூடாது. சித்தப்பா நான் இருக்கேன். என்ன தாத்தாவின் மூச்சு காற்று நின்ற பிறகு இந்த இரு சிறுவர்களின் வாழ்வு ஒரு கேள்விக்குறியா? அவர்களின் வாழ்வு பட்ட மரமா, பழுதெழுந்த ஓவியமா? இது போன்ற ஆன்லைன் ரம்மியின் சூதாட்டத்தினால் எத்தனையோ குடும்பங்கள் குடும்பத்தை இழந்து, பெற்றோரை இழந்து, குழந்தைகளின் எதிர்வாழ்வை எழுந்து, அத்தனையும் அழித்து இந்த ஆன்லைன் ரம்மியில் அடிமையாகி கிடக்கும் ஆண்களே, இந்த இளைய சமுதாயமே, இது போன்ற ஆன்லைன் ரம்மிகளால் பாதிக்கப்பட்ட குடும்பம் இதுவே கடைசியாக இருக்க வேண்டும். ஆண்களே, உங்களால் தான் வாழ்வு, எதிர்காலம் அனைத்தும் உங்கள் கையில் தான் உள்ளது. இந்த ஆன்லைன் ரம்மியால் உங்கள் எதிர்காலத்தையும் இந்நாட்டின் வளர்ச்சியையும் தடுத்து விடாதீர்கள். இந்த குடும்பம் போல் இனி எந்த குடும்பமும் ஆன்லைன் ரம்மியால் இப்படி சீரழிந்து நிற்க கூடாது. இதுவே கடைசியாக இருக்க வேண்டும். பல வென்றவன். ஓட்டப்பந்தயம், பைக் ரேஸ், கபடி என எந்த போட்டியானாலும் கலந்து கொண்டு கலக்கியவன். சூர்யா என்ற பெயரை கேட்டாலே களத்தில் நிற்பவர்கள் கதிகலங்கி விரலுவார்கள். களத்தில் நிற்பவர்கள் கதிகலங்க வைத்த சூர்யா இன்று கைத்தடி ஊன்றி நடக்கும் நிலைக்கு ஆளாகிவிட்டான். குடித்துவிட்டு பைக்கில் வேகமாக செல்லாமல் விவேகமாக சென்றிருந்தால் இந்த விளைவு ஏற்பட்டிருக்கார். பைக்கில் கண்மூடித்தனமாக வேகமாக செல்லும் நண்பர்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும், பாடமாக அமையட்டும், பாடமாக அமையட்டும்.